Hi all, I'm Ranjana Kumaravel. இன்னைக்கு வந்து லாங் டேர்ம்ல கோல்ட் வெர்சஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு அப்படின்றது பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணி சொல்லலாம். ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட இன்வெஸ்டர் 1994ல பிராங்க்லின் டெம்பிள்டன்ல பிரைமா பிளஸ்ன்ற ஃபண்ட்ல வந்துட்டு ஒரு 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. டிவிடெண்ட் வித் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அவர் வாங்கினது பாத்தீங்கன்னா ₹9.40 NAV வாங்கியிருக்காரு. சேம் இப்ப அதே இன்வெஸ்டர் ஒரு 2000க்கு கோல்டு வாங்கியிருந்தாருன்னா எவ்வளவு கிராம்ஸ் வாங்கிருக்கலாம்? 1994ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராமோட ரேட்டு 459 ரூபா, 460 ரூபா. அவர் வந்துட்டு 4 கிராம் டு 4.5 கிராம் வந்து 4 கிராம் 350 மில்லி வாங்கியிருப்பாரு. சோ இன்னைக்கு வந்துட்டு அந்த 4 கிராம் 350 மில்லி இன்னைக்கு ரேட்ல பாக்கும்போது அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 52,200 ரூபாய். இதுவே அவரு பிராங்க்லின் டெம்பிள்டன்ல பிரைமா பிளஸ்ல வந்துட்டு 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணது இன்னைக்கு இருக்கிற கரண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 2,80,000 ரூபாய். கோல்ட்ல பண்ண அந்த 2000 ரூபாய் பாத்தீங்கன்னா 52,200 ரூபாயா ஆயிருக்கு, விச் இஸ் 26 மடங்கு ஏறி இருக்கு. ஆனா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ண மிட் கேப் ஃபண்ட்ல பண்ணது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதோட வேல்யூ 2,80,000, 116 மடங்கு வந்துட்டு 140 மடங்கு வந்துட்டு ஏறி இருக்கு. சோ கோல்டு வந்துட்டு ஒரு நல்ல அசெட் கிளாஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. பட் அது என்ன பண்ணும்னா அந்தந்த ரேஞ்ச் டைம்ல வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டிஸ் தான் வெல்த் கிரியேட் பண்ணும், வெல்த் மல்டிப்ளை பண்ணும். கோல்டு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல பெர்ஃபார்ம் பண்ணும், அதுக்கப்புறம் ஸ்டாக்னண்டா தான் இருக்கும். ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல டிசிப்ளின்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், விச் வில் பீட் த இன்ஃபிளேஷன். விலைவாசியும் ஏறும். பிகாஸ் அந்த 2000 ரூபாய் அன்னைக்கு கோல்ட்ல போட்டது இன்னைக்கு 52,200 ரூபாய் இருக்கு. ஆனா இதுவே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல 2000 ரூபாய் போட்டது 2,80,000 ரூபாய் இருக்கு. இது வந்து லைவ் எக்ஸாம்பிள் ஆஃப் த கஸ்டமர். சோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு திங்க் பண்ணி நீங்க வந்துட்டு வெல்த்த கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா லாங் டேர்மும் போது கோல்டும் ஒரு அசெட் கிளாஸ் தான். நீட் இருக்கவங்க நீங்க பண்ணலாம், பட் டைவர்சிஃபைடா பண்ணுங்க. பட் உங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் அப்படைட் ஈக்விட்டிஸ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு வந்துட்டு எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல நிறைய வீடியோஸ் வரணும்னா ஜஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணி விடுங்க.